ஒரே பாட்டில் பணக்காரனாவது எப்படி? தோல்வியே இல்லாமல் வெற்றி அடைவது எப்படி? பர்சனலாவும் சரி, ப்ரொஃபஷனலாவும் சரி, க்ரோ ஆவது எப்படி? இந்த மாதிரி மோட்டிவேஷனல் புக்ஸ் நிறைய இருக்கு. பட் அதுல எதுலையுமே சொல்லப்படாத ஒரு கோர் விஷயம் தான் இந்த புக்ல சொல்லப்பட்டிருக்கு. மைண்ட் செட் சேஞ்சிங் த வே யூ திங்க் டு ஃபுல்ஃபில் யர் பொட்டென்ஷியல். இந்த புக்கோட கிளிம்ஸ் நோக்கலாமா? ரெண்டு மைண்ட் செட்டுங்க. ஒன்று ஃபிக்ஸ்டு மைண்ட் செட், இன்னொன்று growth மைண்ட் செட். ஃபிக்ஸ்டு மைண்ட் செட் பீப்புள்லாம் உடனே சக்ஸஸ் ஆகணும், நம்ம மற்றவங்களோட பெட்டர் தாங்கிற கம்பேரிசன், தங்களை உலகுக்கு ப்ரூவ் பண்ணிட்டே இருப்பாங்க. பட் growth மைண்ட் செட் பீப்புள் தங்களை ஸ்ட்ரெச் பண்ணி நியூவாக கற்றுக்கணும்னு நினைப்பாங்க. அவங்க தன்னைத்தானே டெவலப் பண்ணிட்டே இருப்பாங்க. World is not divided into weak and strong or success and failure. It is divided into learners and non-learners. பிரைன் வேவ் லேப் அட் கொலம்பியால ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க ஃபார் போத் ஃபிக்ஸ்ட் அண்ட் growth மைண்ட் செட் பீப்புள். இவங்க ரெண்டு பேருக்குமே சேம் டிஃபிகல்ட் கொஸ்டின்ஸ் கேட்கப்பட்டிருக்கு. அண்ட் தென் ரிசல்ட்டோட ஃபீட்பேக்கும் தந்திருக்காங்க. இதில் ஃபிக்ஸ்டு மைண்ட் செட் பீப்புள் அவங்க போட்ட ஆன்சர் கரெக்ட் ஆர் ராங்னு தான் அட்டென்ஷனாக கேட்குறாங்க. ராங் ஆனதுக்கெல்லாம் எது ரைட் ஆன்சர்னு கூட தெரிஞ்சுக்க முன் வரல. அதே growth மைண்ட் செட் பீப்புள் எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் எது ரைட் ஆன்சர்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க டு ஸ்ட்ரெச் தேர் நாலேஜ். இந்த ஃபிக்ஸ் மைண்ட் செட் பீப்புள் எபிலிட்டி ஆர் டேலண்ட்லாம் தானாக ஷோ அப் ஆகணும்னு நினைப்பாங்க பிஃபோர் எனி லேர்னிங் டேக்ஸ் பிளேஸ். அண்ட் சம் டெஸ்ட் ஆர் இவாலுவேஷனுங்கிறது இவங்களை பொறுத்தவரை தன்னை ஃபார் எவர் மெஷர் பண்ணிருச்சுன்னு நினைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபிக்ஸ்டு மைண்ட் செட் பீப்புளுக்கு ஒரு ஐக்யூ டெஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு கன்சிடர் பண்ணலாம். அதில் ரிசல்ட் நெகட்டிவ்னா இவங்க எனக்கு அவ்வளோதான் அறிவுன்னு தங்களை மெஷர் பண்ணிடுவாங்க. பட் அதை டெவலப் பண்ணிக்க முடியுங்கிற தாட்குள்ளே கூட போக மாட்டாங்க. ஐ ஃபெயில்டுங்கிற ஆக்ஷனை ஐ எம் ஃபெயிலியர்னு ஐடென்டிட்டி கொடுத்துப்பாங்க. growth மைண்ட் செட் பீப்புளும் ஃபெயிலியர்லாம் பார்ப்பாங்க, பட் அது அவங்கள டிஃபைன் பண்ணாது. லைக் ஐ எம் அ ஃபெயிலியர்னு. இப்போ ஒரு ப்ராப்ளம் இருக்கு, இதை எப்படி ஃபேஸ் பண்ணலாம், டீல் பண்ணலாம் அண்ட் என்ன லேர்ன் பண்ணிக்கலான்னு நினைப்பாங்க. இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும் நீங்க ஃபிக்ஸ்டு மைண்ட் செட் பர்சனா ஆர் growth மைண்ட் செட்டான. பட் we all are a combination of both fixed and growth மைண்ட் செட் தான். பட் if you are a fixed மைண்ட் செட் பர்சன் அண்ட் சேஞ்ச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா then of course you can. உங்களோட இந்த சேஞ்ச்க்கு அப்புறம் நீங்க சொல்லுவீங்க, if it is hard then it is going to be funன்னு. இன்னொரு தாட் மக்கள் வச்சிருக்காங்க, சிலர்லாம் born genius அண்ட் ஆர்டிஸ்டிக் எபிலிட்டிலாம் தானாவே வரும்னு. பட் அவங்களுக்கு தெரியல எல்லா ஜீனியஸஸ்க்கு பின்னாடியும் லாங் டைம் எஃபர்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க் இருக்குன்னு. சிலர் எந்த வித ட்ரைனிங்கும் இல்லாமல் ஒரு விஷயத்த அசால்ட்டாக செய்கிறாங்கங்கிறனால அதர்ஸ்னால அதை பண்ண முடியாதுன்னு கிடையாது. வித் ட்ரைனிங் அவங்களோட இன்னும் பெட்டராகவே அதை பண்ணுவாங்க. அண்ட் இப்போ இன்னொரு ரிசர்ச் கண்டக்ட் பண்ணியிருக்கிறத பார்க்கலாம். ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 10 டிஃபிகல்ட் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் நான் வெர்பல் ஐக்யூ டெஸ்ட்ல இருந்து கேட்கப்பட்டிருக்கு. ரிசல்ட் வந்ததன் பின் சில ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு சொல்கிறாங்க, உனக்கு 10க்கு 8 கரெக்டாக இருக்கு, நீ கண்டிப்பாக அதில் ஸ்மார்ட்டாக இருக்கணும்னு ப்ரைஸ் பண்ணுறாங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட 8 கரெக்டாக இருக்கு உனக்கு, இது நல்ல ஸ்கோர், நீ கண்டிப்பாக நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பேன்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு ஏதோ ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்குங்கிற மாதிரி ஃபீல் பண்ண வச்சனால அவங்க ஃபிக்ஸ்டு மைண்ட் செட்குள்ளே என்டர் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு நியூ சேலஞ்சிங் டாஸ்க் கொடுக்கப்பட்டப்ப இவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ தட் அவங்க ஃப்ளாஸ் எக்ஸ்போஸ் ஆகாது அண்ட் டேலண்ட் கொஸ்டின் பண்ணப்படாதுங்கிறனால. அதே செகண்ட் செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸோட எஃபர்ட் பாராட்டப்பட்டனால அவங்க சேலஞ்சிங் டாஸ்க் அக்செப்ட் பண்ணி லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அன்பார்ந்த பெற்றோர்களே, உங்கள் குழந்தைய ஸ்மார்ட் டேலண்டட்லாம் சொல்லி ப்ரைஸ் பண்ணாமல் அவங்க போடுற எஃபர்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க்கை ப்ரைஸ் பண்ணுங்க. ஏன்னா அவங்க சக்ஸஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்மார்ட்னா தென் ஃபெயிலியர் இஸ் ஈக்குவல் டு டம்னு ஃபிக்ஸ்டு மைண்ட் செட்குள்ளே போயிடுவாங்க. நவ் கம்மிங் டு ஒர்க் என்விரான்மெண்ட். இங்கே growth மைண்ட் செட் என்விரான்மெண்ட் எப்படி இருக்கணும்னா, ஒர்க்குக்கு தேவையான ஸ்கில்ஸ்லாம் லேர்னபிளுங்கிற தாட் விதைப்பது. ஆர்கனைசேஷன் ஜாபுக்கு நியூ பர்சன் ஹையர் பண்ணுறப்ப ரெடிமேட் ஜீனியஸ் ஆர் டேலண்ட் மட்டும் பார்த்து எடுக்காம பர்சன் ஷோயிங் இனார்மஸ் இன்ட்ரெஸ்ட் அண்ட் லேர்னிங் பார்த்தும் எடுப்பது. அண்ட் ஒரு பர்சன் ஒர்க் சரியாக பண்ணலைங்கிறப்ப ஃபீட்பேக் அவங்களுக்கு கொடுப்பது அவங்களோட லேர்னிங்கை ப்ரொமோட் பண்ணும் விதமாக இருக்கணும்.
மேனேஜர்ஸ்லாம் ஒரு ரிசோர்ஸ் ஆஃப் லேர்னிங்காக பார்க்க ஸ்டார்ட் பண்ணும் ஒர்க் பண்ணுறவங்க. ஆர்கனைசேஷன் ஒரே மூச்சா இந்த பர்சன்ட் டேலண்ட் இருக்கு, இந்த பர்சன்ட் டேலண்ட் இல்லை அப்படின்னு பார்க்கறத வந்து கல்ச்சர் ஆஃப் ஜீனியஸ் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. அதே ஆர்கனைசேஷன் பர்சனை குட் ஸ்ட்ராட்டஜி சொல்லியும் குட் மென்டாரிங் மூலமாகவும் போடுற எஃபர்ட்லாம் இம்ப்ரூவ் ஆகிடுவான்னு பார்க்கறது கல்ச்சர் ஆஃப் டெவலப்மெண்ட். ஒர்க்குக்கு பேரண்டிங்க்கு எப்படி மைண்ட் செட் முக்கியமோ அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்லையும் ரொம்ப முக்கியம். இந்த ஸ்டோரி கேளுங்களேன், பா என்னடா இப்படின்னு வியக்க வைக்கும் ஒரு பெண். இந்த பொண்ணுக்கு பிரம்மாண்டமா வெட்டிங் நடக்க இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரம் ஆல் ஓவர் த வேர்ல்ட் வந்திருக்காங்க. இந்த பொண்ணு தன்னோட வெட்டிங் ட்ரெஸ் போட்டு உள்ள என்டர் ஆகுறா. அப்போ அவளுக்கு ஒரு நியூஸ் சொல்றாங்க, மாப்பிள்ளைக்கு வெட்டிங்ல இஷ்டம் இல்லையான்னு. ஜஸ்ட் இமேஜின் த ஷாக் அண்ட் த பெயின். அவ இதை கேட்டுட்டு எப்படி ரியாக்ட் பண்ணா அப்படிங்கிறது தான் வியப்பே. அவ போயிட்டு பிளாக் ட்ரெஸ் போய் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து சோலோவா டான்ஸ் ஆட ஸ்டார்ட் பண்ணிட்டா, ஸ்டேட்டிங் ஐ வில் சர்வைவ்னு. அண்ட் மேரேஜ் ஆனோன்ல மூவிஸ்ல காமிக்கிற மாதிரி தே லிவ்ட் ஹாப்பிலி எவர் ஆஃப்டர் அப்படிங்கிற ஒன்று கிடையாது. கப்பிள்ஸ்க்கு இடையில் ப்ராப்ளம்ஸ் வரும், அதை எப்படி ஹேண்டில் பண்ணி சால்வ் பண்றாங்கிறதுல இருக்கு. ஸோ இட் ஷுட் பி தே ஒர்க்ட் ஹாப்பிலி எவர் ஆஃப்டர். ஸோ எந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையும் மைண்ட் செட் கரெக்டாக இருந்துச்சுன்னா we will solve and move on. எந்த ஒரு செயல் செஞ்சாலும் சரி, நான் ஜெயிச்சனா தோத்தனான்னு பார்க்காம என்னால் முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் போட்டனான்னு பாருங்க. அண்ட் இந்த புக்கில் ஒரு இமேஜினரி கேரக்டர் கிரியேட் பண்ண சொல்கிறாங்க. அது என்னன்னா, நீங்கள் ஒரு டாஸ்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணலான்னு ஒரு வாய்ஸ் சொல்லுதா? ஒரு நியூ சேலஞ்சஸ் ட்ரை பண்ணலான்னு இருக்கீங்க, அது உன்னால் முடியாது அப்படின்ட்டு ஒரு வாய்ஸ் சொல்லுதா? டாஸ்கோட டெட்லைனே வந்துருச்சு ஆனால் இன்னும் பண்ணாமல் இருக்கீங்க, அப்போது கிவ் அப் பண்ணிடு, ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாத, உனக்கு எது ஈஸியோ அதை பண்ணு அப்படின்ட்டு ஒரு வாய்ஸ் சொல்லுதா? ஒரு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலான்னு பார்க்கும்போது உனக்கு இந்த டிஃபிகல்ட் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற எபிலிட்டி இல்லை, யூ ஹாவ் ரீச்ட் யுவர் லிமிட்னு ஒரு வாய்ஸ் சொல்லுதா? இந்த வாய்ஸ்க்கு ஒரு பெயர் சூட்டி ஒரு இமேஜினரி கேரக்டராக பார்க்க சொல்கிறாங்க. நம்மளை எதுவும் செய்ய விடாமல் இந்த இமேஜினரி கேரக்டர் தடுக்கிறப்ப அதை மோட்டிவேட் பண்ணி சேஞ்ச் பண்ணணும். லைக் புதுசாக லேர்ன் பண்ண போகிறோம், இந்த சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணா அப்படின்ட்டு பூஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. ஃபைனலி க்ரோத் மைண்ட் செட் இருந்தால் எபிலிட்டிஸ் கேன் பி டெவலப்டுன்னு தோணும். ஃபெயிலியரை லெசனாக பார்ப்போம், எதுலையும் மாஸ்டரியாக எஃபர்ட் போதும்னு தோணும். ஸ்கூலோ ஒர்க்கோ ரிலேஷன்ஷிப்போ ஆர் பர்சனல் கோல்ஸோ இந்த மைண்ட் செட் அடாப்ட் பண்ணிக்கிட்டா we can unlock our true potential. That's it மக்களே. Thank you for listening.